மேல்நிலை 2ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு நாம் ஏற்கனவே முக்கியமான வினாக்களின் தொகுப்பு என்ற ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். 2025-26க்கான வினா தொகுப்பு. அந்த தொகுப்பினுடைய வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், கணிதத்துக்கான மாதிரி வினாத்தாள் டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி என்ற இந்த யூடியூப் சேனலில் வெளியிடப்படும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் +2 மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் இன்றைக்கு நாங்கள் இந்த குழுவில் பதிவிட்டிருக்கிறோம். நான் இந்த வினாத்தாளை வழக்கமாக ரன் பண்ணி காமிக்கிற மாதிரி ஓட்டி காட்டல. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இந்த வினாத்தாளை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது தேர்வு எழுதணுன்ற அந்த ஒரு ஆசை இல்லாமல் போயிடும். ஒரு சில மாணவர்கள் இதையே ஒரு தேர்வாக எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது ஏற்கனவே நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சில பேர்த்துக்கு ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதியை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை கொடுத்துட்றோம். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த வினாத்தாள் உங்களுக்கு நிறைய வினாத்தாட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலாண்டு தேர்வு எழுதியிருக்கீங்க, அரையாண்டு தேர்வு எழுதியிருக்கீங்க, திருப்பு தேர்வுலாம் எழுதியிருக்கீங்க. நிறைய வினாத்தாட்கள் பார்த்துருந்தாலும் கூட நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தின் கீழ் ஹையர் செகண்டரி எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுக்கு ப்ளூ பிரிண்ட் எதுவும் கிடையாது. மேத்ஸுக்கு ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் எத்தனை வினாக்கள் கேட்கணுன்றதுக்கான எந்த விதமான தகவல்களும் மாணவர்களுக்கு இது வரைக்கும் சொல்லலை. அதனால் நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த முக்கியமான வினாக்களின் தொகுப்பை வெளியிடும் போதே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதை தொடர்ந்து இப்போ இந்த மாதிரி வினாத்தாள் போட்டிருக்கிறோம். எந்த ஒரு வினாத்தாள் கிடைச்சாலும் சரி, அந்த வினாத்தாளில் வினாக்கள் எப்படி கேட்டிருக்கிறாங்க, எந்தெந்த அத்தியாயத்தில் எத்தனை வினாக்கள் கேட்குறாங்க, அடுத்து அந்த வினாக்கள் புதிதாக வரக்கூடிய வினாக்கள் எதெல்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம விடையளிக்கணும், இது மாதிரியான ஒரு ஆராய்ச்சி மாணவர் செஞ்சீங்கன்னு சொன்னால் வருகின்ற அரசு பொதுத் தேர்வு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் மாதிரி வினாத்தாள் இதில் வெளியிடப்படும். அதுக்காக நீங்கள் மாணவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ போட்ட உடனே அந்த லிங்க் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு லிங்க் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு தேர்வாக எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தேர்வு எழுதும்போது தான் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் வித்தியாசமான மாதிரி வினாத்தாட்களை நீங்கள் விடையளித்து பழகணும். அந்த விடையளித்து பழகும் பொழுது உங்களுக்கு பொதுத் தேர்வில் போய் உட்காரும்போது ஒரு வினாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்ற அந்த ஒரு கால அளவும் கணக்கிட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எல்லா பகுதிகளிலிருந்தும் கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களையும் நீங்கள் விடையளிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். நல்ல பயிற்சி எடுத்து சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.